மன்னிக்க வேண்டுகிறேன், உங்கள் ஆசையை தூண்டுகிறேன். ஆசையை தூண்டுறேண்ணா, என்ன மன்னிச்சிருங்கடா அண்ணனை. 1 மாதம் ஆச்சுடா வீடியோ போட்டு. நான் ஒரு புறம்போக்குடா, நான் ஒரு புறம்போக்கு. என்னை திட்டுங்கடா, நான் எவ்வளோ வேணா திட்டுங்கடா. கன்சிஸ்டன்ட்டி இல்லாத ஒரு புறம்போக்கு கம்நாட்டிடா நான். இவ்வளோ வருஷம் சேனல் வச்சுருக்கேன், பிடுங்கி ஒரு வேலை ஒழுங்காக பண்ண தெரியுதாடா உனக்கு மயிராண்டி. இந்த வெர்டிக்கல் சீரிஸ் ஒன்று போச்சு, நடுவில் சோம்பேறி ஆகிட்டேன், வெயில் அலைஞ்சு நைட்டு தூக்கம் இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்கிறிய நாயா. அப்புறம் இது ஆஃபீஸ் வேறு மாற்ற போகிறோம், வாடகை கட்ட முடியல, அதிகமாக ஏற்றிட்டாப்புல. அதனால் வேறு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அங்கேயும் கொஞ்சம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் அலைச்சல். அதனால் அப்படியே ஒரு வீடியோ போடல, வாக்கிங் போடல, காலைல ஏஞ்சி வாக்கிங் போகல. ஒழுங்காக போன்னு சொன்னார் டாக்டர். இல்லை சுகர் வந்துடும்டா நாயினாரு, கேட்கல. திமிரு இந்த ஜிம் போகிறவங்க, டிசிப்ளினாக இருக்கவங்களாம் எப்பா கும்பிட்றா சாமி, பெரிய விஷயம் போல். நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு தொப்பையை வளர்த்துட்டு வீட்டில் இருந்துட்டு எரிச்ச மயிராக இருக்குது, கஷ்டம் போல். அப்பப்போ எந்திரிச்சு இதெல்லாம் மனநம் போல். சரி, அதனால் சாரி, ரொம்ப தப்பு. இனிமேல் நான் செய்யலை. இனிமேல் என்ன கருமமாக ஆன் பண்ணி டெய்லி பேசிடுறேன். உங்களுக்கு கண்டென்ட் இருக்குது, மயிர் இருக்குன்னு கண்டுக்காதீங்க. எரிச்சலாக இருக்குது. வேறு எந்த காரணமும் இல்லை, சோம்பேறித்தனம் தான். வேறு ஒன்றுமே ஒரு மயிரும் இல்லை. வர்ற காசு வர்றதே அந்த ஒரு சேனலில் தான் வீட்டுக்கு தரேன். அது கூட சம்பாதிக்க துப்புலன்னா மயிருக்கு நான் ஆம்பலை. திட்டிக்கிறேன், பரவாயில்ல, ஒழுங்கு அலோவ் பண்ணுங்கண்ணே. இந்த சப்ஸ்கிரைபர் ஏறி தான் இருக்குது. பாவம்டா நீங்களும். நானும் எருவு மாடி எப்போயாவது போடுறேன், நீங்களும் பார்க்குறீங்க. பாவம், உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் சோகமோ? தாடிக்காரன் உட்காந்து நைட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கு. சில ஓஜி யூஜின்னு வேறு வருது வாயில். இப்படி என்ன போச்சு வாழ்க்கை? அப்படியே போதுடா, அப்படியே எரிச்சலாக வெயில் பார்த்தா. வெயில் என்னடா இது, பைக் எடுத்துகிட்டு போனால் கருமம் கருகி போதுடா எல்லாம் இடுப்பு கீழே. டே அந்த ஒரு ஆடில் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சும்ல சூரியன், அப்படி தான்டா இருக்குது கருமம் பிடிச்சது. ஒரு 4 வேலையில் 2 வேலை பார்க்கறதுக்குள்ள உசுறு பாதி போயிருது. இதில் கூல்ட்ரிங்க்ஸு தண்ணி பாட்டில் எங்கடா போய் வாங்குறது நின்று? டே பிளான் பண்ணவே பயமாக கிடையாது. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுமா? மேப்பை பார்த்துட்டு இப்படி போனால் 3/4 மணி நேரம், வீட்டுக்கு போனால் 1/2 hour, வீட்டுக்கு வந்துடுறேன் திருப்பி. துபாய் சவுதியெல்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரியல. இது போனோம்ப்பா வாழா 2 செம்மையாக இருந்துச்சு. வீட்டில் போனோம், அருமையான படம். எப்போதும் போல் மலையாளத்தாங்க அழ வச்சுட்டாங்க. சூப்பர் படம், எல்லாம் சிரிக்க வச்சு அழ வச்சுட்டாங்க. இவர் நிவின் பாலின்ற, ஐயோ ரொம்ப நாளாக அல்ஃபோன்ஸ் புத்திரனா, நிவின் பாலி அல்ஃபோன்ஸ் புத்திரன் ரொம்ப வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். முட்டா பையன் நான். நேரம் பார்த்துட்டு அவனோ சொல்லிட்டான், அந்த ஹீரோ தான் டேரக்டர்ன்ட்டான். ரொம்ப வருஷமாக நிவின் பாலி அல்ஃபோன்ஸ் புத்திரன் காலேஜில் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நிவின் பாலி அல்ஃபோன்ஸ் புத்திரன் ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருப்பார், செமையாக இருக்கும். எல்லாம் சின்ன பசங்க, பாட்டு சூப்பராக இருக்குது, எல்லா பாட்டும் செமையாக இருக்குது. உட்காந்து டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்குது. வாழா 2 பாருங்கள். வாழா 1 பார்க்கல, அது பார்க்கணும் தேவையில்லை, நீங்கள் 2 பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க பாரு. உள்ள வண்டு பசங்க, வண்டு கூட இல்லை, பசங்க வெட்டி பசங்கன்னு சொல்கிற ஊருக்கு திட்டுற பசங்க எப்படி வாழ்க்கையில் முன்னேறி மேலே வராங்கன்னு நல்லா இருந்துச்சு படம் அது. அப்புறம் மை கிரேட் அனுராக் கஷ்யப்போட தேவடி ரீரிலீஸ் போயிட்டு வந்தேனே, சண்டே லாஸ்ட் ஷோ. உள்ளே போனால் மொத்தம் இது இல்லை, சப்டைட்டில் இல்லை. ஆல்ரெடி ஒரு முறை சப்டைட்டிலோட பார்த்ததுனால கதை புரிஞ்சுது. நான் மனுஷன்டா, வடக்குங்களா அவனா போய் அனுப்புகிறீங்களாடா சவுத்துக்கு. அந்த ஆளை துரத்தியோட எப்படா உங்களுக்கு மனசு வருது? உங்களுக்கு உருப்படியாக படம் கொடுத்தவனே நீங்கள் விரட்டுறீங்கன்னா என்னடா உங்களுக்கு? அம்னிகே இசுகேன்னு சல்மான் கான் சாலை கட்டிக்கிட்டு மர சுற்றி ஆடுறான்னு நீங்கள் லாய்க்கு. நல்ல KFC 100 கிலோ கோழி மாதிரி அந்த ஆள் வந்து ஆடிக்கிட்டு இருப்பாப்புல, மரத்தை சுற்றி பார்த்துக்கிட்டுங்க உட்காந்துக்கிட்டு. சரி, நான் ரைட்டிங்கு, நான் ஒர்க்கு, நான் அபய் தியோல், அது பாரு, சந்தா, கல்கி கோச்சல், அமித் திரிவேதி, நான் பாட்டுக்காகவே போனேன். இந்த ஆல்பம்மை எந்நேரம் போட்டு தைப்பண்டா. நான் பாட்டு, சரி நான் படம். தலைவனுக்கு எல்லாம் ஃப்ளாப், 5 ஃப்ளாப், நோ ஸ்மோக்கிங் வரைக்கும் அடி, டைவர்ஸு. பிளாகில் உட்காந்து எழுதுறான், என்ன பண்ண போகிறேன் வாழ்க்கையிலான்றான். இப்போ எடுமாப்பில் நாங்கள் இருக்கோன்னு சொல்கிறாங்க. எழுதுறான், எழுதி கொண்டு போய் அமித் திரிவேதியை பார்த்து வச்சுக்கிறான். நான் 1 year கழிச்சு வரேன் பாட்டு கொடுன்றான். அவன் வச்சுக்க 13 பாட்டு அப்படின்றான், போட்டு எடுக்கிறாங்க. இது கம்மி பட்ஜெட்டு. நம்ம ராஜீவ் ரவி தான் கேமராமேன், நம்ம ஆள் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு படம். ஜல்த ஜல்த ஆகு மேரே கோஹி கசால் கஹா சாலி குஷி மையா சல்த்து. கேளுங்க பாதி பாட்டு அப்படியே அந்த போதை வைப்லேயே இருக்கும். கபி கோய் நாங்களாம் ஹிந்தி புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இதான் அது
இதுனா இது பாகல் எது பாகல் வகையா வேணா பைத்தியா. அமேஷா பியார் பியார்னா லவ், லடுக்கி லடுக்கா பையா இப்படி நவுன்ஸ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இது இன்னும் பார்க்கல. ஹெயில்மேரி விட்டுட்டேன் பார்க்க தேட்டரில். ஆமாம் அதான் விட்டேன். மைக்கிள் போகல போகல. வேறு எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. பார்த்தேன், புக்கு படித்தேன். வெர்டிகல் சீரிஸ் சீக்கிரம் வந்துடும். சூப்பராக ஒன்று பண்ணியிருக்கோம், அது வந்துடும், சீக்கிரம் வந்துடும். வேற என்ன ஓட்டெல்லாம் போட்டிருப்பீங்க, நானும் போட்டேன், நீங்களும் போட்டிருப்பீங்க. என்னடா எல்லாரும் போட்டிங்க போலையா? சின்ன பசங்க நிறைய பேர் கேங்காங்க ஓட்டிங் பூத்துக்கு வந்து கை கட்டுறானுங்க. அண்ணே நீனே நான் அங்கே தானே அப்படின்றாங்க. ஆத்தி சூறாவளி கிளம்பியதுன்னு எல்லாம் போயிருக்கீங்க. இந்த முறை எலெக்ஷன் ரிசல்ட்டு கொஞ்சம் குழப்பமாக வரும் போலையா? நான் தைரியமாக இருந்தேன். சேச்சோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கே இந்த முறை சர்ப்ரைஸாக தான் வெயிட் பண்ணுறேன். கெஸ்ஸில் இல்லை, தெரியல. ஏன்னா டப்பமும் ஜனங்க எண்டில் போய் எல்லாம் போய் மாற்றி போட்டுருச்சுன்னா முடிஞ்சது கதை. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சம்மருக்கு தண்ணி குடிக்காமாங்க, அதெல்லாம் நீங்கள் குடிச்சிப்பீங்களா? ஸ்டே ஹைட்ரேட்டுன்னு. ஏன்டா இதெல்லாம் ஃபாரின் விஷயத்தெல்லாம் தூக்கிட்டு எப்படியும் குடிச்சிருவான் தண்ணி. இல்லை வாட்டர் பாக்கெட்டு பைப்பு தண்ணி இருக்கிற தண்ணியை தான் குடிச்சிட்டு போக போகிறோம். அவன் இருக்கிற கிடப்புக்கு ஸ்டே ஹைட்ரேட்டட், ட்ரிங்க் மோர் வாட்டர், இதெல்லாம் தெரியும். அம்மா சவர் போட்டுன்னு ஊரில் சுற்றினா என்ன நாங்களாம் இந்த சின்ன வயசுலாம் கிரிக்கெட் பாட்டு எடுத்துக்கிட்டு வெளியே போவோம். ஞாபகம் இருக்கா? காலைல 9 மணிக்கு கிளம்ப, சாயந்தரம் தான் வருவேன். வெறுத்துக்கிட்டே இருக்கும், டயர்டே தெரியாது. இப்போலாம் மளிகை கடைக்கு போகிறனா கூட குண்டி வெறுக்குது. வயசாயிடுச்சு. கபி கோயி என்னடா நிறைக்குதெல்லாம். சரி, நான் இனிமேல் காசு சம்பாதிக்கலான் இருக்கேன். வீடியோலாம் கான்ட்ரவர்சியாக போட்டு சும்மா அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு வந்து இலக்கியம், தத்துவம், குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் சொன்னால் நீங்கள் 7000 வியூஸ்க்கு மேலே தரமாட்டேன்றீங்க. வீட்டை ஓட்ட முடியல. நானும் காரு பங்களாலாம் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இருட்டிங்கில் வேகமாக போட்டு ஜூஸ்ன்னு ஃபோட்டோலாம் போட்டு தம்ப்நெயில் வச்சு, எனக்கு ஏஏ தம்ப்நெயில் வச்சது கியோமியோன்னு கத்துறீங்க வந்து கமெண்ட்டில். ஐயோ அண்ணே எஸ்தட்டிக்ஸ் போயிரும்ண்ணே. பாரு நீ கிரிஞ்சா மாறல. கபி குயி கபி குயி நாயானு தருச நாமிலே. அமித் திரிவேதி தமிழில் பேட் கேர்ளில் தான் லான்ச் ஆனாப்பில். என்னோடய குத்துக்கு கேமராமேன் ஜெகதீஷ் தான் பேட் கேர்ளுக்கு கேமராமேன். ஸ்கூல் போர்ஷன்லாம் அவர் தான் எடுத்தார், அவார்ட்லாம் வாங்கினார். அமித் திரிவேதி மியூசிக். ஜல்தி சரிடா பாருங்கள். இது ஃப்ரீ கை படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஹாட் ஸ்டாரில், தமிழ் டப்பிங்கில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த வாழ்க்கையில் கோடிங்லெஸ் படம் கூட பழக்கூடாது நாங்கள் சொல்லியிருக்கோம், உனக்கு புரியலையா? ஐ லவ் தமிழ் டப்பிங். அதை பற்றி பேசலாம் பொறுமையாக. டெய்லி வருவேன்டா என் தாத்தா வேறு. ஆனால் நைட்டு தூக்கம் வராமல் கதவை திறந்துட்டு மாத்திரை போட்டுச்சா இல்லையான்னு எங்கிட்ட பண்ணாத்தி. ஏப்பா க்ரீப்பியாக இருக்குது. திடீர்னு நிற்பார் உட்காந்துக்கிட்டு, தூக்க மாத்திரை போட்டான். இல்லையா, நானே பேனிக்கில் இருக்கேன், வீட்டில் யாரும் இல்லைன்னு நீ வேறு. கடவுளே பாருங்கடா. அப்சர்வர்லாம் உங்களுக்கு சொன்னேன்டா, 7000 விஷயடா கொடுப்பீங்க. உங்களுக்குலாம் ஜேகே ஓசாவெலாம் ஓசியை டைஜஸ்ட் பண்ணி சொல்கிறேன்ல படித்து. உங்களுக்குலாம் ஜேகே மாதிரி ஆன் பண்ணி மீன் போட்டு நின்று பேசுறதுனால லாய்க்கு. அல்லங்கார பந்தலியிலே எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 4 MB மீம் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டுமே பாரு. மீம்லாம் உள்ளே விட்டு கண்ணு இனோனி அந்த மாதிரி ரெட்டெல்லாம் போட்டுக்கிறா வியூஸ் ஏற்றுறேன். இருங்கடா, வீட்டில் சொந்தக்காரங்களான ஓவராக பேசிட்டாங்கண்ணா, சம்பாதிக்க வைக்கலன்னு. இருங்கடா ரிச் ஆகி காட்டுறேன். ஓகே, குட் நைட். எல்லாம் தூங்க போ, பயப்படாத. அண்ணன் போதையிலலாம் இல்லை, அண்ணன் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கேன். தூக்க கலக்கம். இனிமேல் டெய்லி வீடியோ போடுறேன், சும்மா அப்படியாவது வளர்றேன், கேளுங்க. இது உங்கள் விஜயவதராஜன் தான். இதுதான் ட்ரிபிள் வீலாகு. ஆமாம் சரி, புலம்பாதீங்க. மெட்டா மங்கி, ஃப்ளாக் மங்கி, அட்டினோ மங்கி எல்லா மங்கிலையும் வீடியோலாம் வரும்.
ஆஃபீஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எவனாவது நல்ல ஒரு அண்ணே என்கிட்ட ஒரு வீடு இருக்குண்ணே, ஒரு பங்களா இருக்குண்ணே, சென்னை சிட்டியில் ஒரு பெரிய ஒரு ஃப்ளாட்டு நான் மட்டும் வச்சுருக்கேனே, நீ வந்து தங்கி வீடியோ எடுங்கன்னு எவனா சொன்னீங்கன்னா சந்தோஷமாக வரேன். அண்ணே நீ தான் எனக்கு வாழ்க்கையை மாற்றினேன் நொன்ன இன்னும் ஜீனியஸ்லாம் சொல்கிறீங்களா, எனக்கு எவனா ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் வந்து ஆஃபீஸ் போட்டுக்கிறேன். வாடகைலாம் கட்ட முடியல. இனிமேல் உங்களை கேட்கலான்றேன், நான் க்ளைம் பண்ணலான்றேன். நான் அதுக்கிட்ட அலையணும். ஏரியா பக்கம்லாம் வாடகை அதிகமாக இருக்குது. யாரா எனக்கு வந்து யாராக தத்தெடுத்து உங்களோட ஆஃபீஸ் எனக்கு கொடுங்க ஃப்ரீயாக. வாடகைலாம் கொடுக்க மாட்டேன். அண்ணன் நான் வீடியோ பண்ணுறது அங்கேருந்து தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கங்க. நான் கூட இருக்கேன். அது போதும். கெட் டுகெதர் மாதிரி. ட்ரிபிள் வீலாக மீட்டப் இருக்குது கைஸ். ட்ரிபிள் வீலாக மீட்டப் பிளான் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் மந்த்து. பிளான் பண்ண நேரில் பார்க்கலாம். அது என்ன இடம், எவ்வளோ டிக்கெட்லாம் விலை அதிகம், இன்னும் காசு தான். நேரில் எங்கே பார்க்கலாம், டிக்கெட்டு, ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் 2-3 நாள் அப்டேட் இதே சேனல்லே சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு விஜயராஜன் ட்ரிபிள் வீலாக். பொத்துங்க போ. குட் நைட்.